உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி இந்தியாவில் இதுவரை இல்லாத புதிய வகை வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இல்லத்தரசிகள், பகுதி நேர பணியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது தலையில் கேமரா பொருத்தி கொண்டு அன்றாட நடவடிக்கைகளை பதிவு செய்து வருமானம் ஈட்டும் வேலை வாய்ப்பு விமர்சனங்களை எதிர்கொண்டிருப்பது ஏன் என்பது பற்றி விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வெளியான புகைப்படங்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. தண்ணீர் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புவது, மாங்காய் சீவுவது போன்ற சில எளிய அன்றாட வேலைகளை செய்யும் நபர்கள் தங்கள் தலையில் வினோதமான கேமரா ஒன்றை பொருத்தியபடி அந்த புகைப்படங்களில் காட்சியளிக்கிறார்கள். இது பற்றி நம்ம விசாரித்ததில் பல அதிர்ச்சிகரமான, அதே நேரம் ஆச்சரியம் மூட்டக்கூடிய பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாகி இருக்கக்கூடிய புதிய வகை வேலைவாய்ப்பு இது என்பது தெரிய வந்திருக்கின்றது. இல்லத்தரசிகள், பகுதி நேர வேலை தேடுபவர்கள் தங்கள் தலையில் கேமராக்களை பொருத்தி கொண்டு அன்றாட வீட்டு வேலைகளை வீடியோவாக பதிவு செய்து அதன் மூலமாக சம்பாதித்து வருகின்றனர். இப்படி பதிவு செய்யப்படக்கூடிய வீடியோக்கள் முன்னணி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதன் மூலமாக ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்க இவை பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. மனிதர்களைப் போலவே வேலை செய்வதற்காக ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்க இவை பயன்படுத்தப்படுகிறதாக சொல்லப்படுகின்றது. இப்படி வீடியோவை பதிவு செய்பவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு 200 முதல் 250 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுகின்றது. தற்போதைய சூழலில் இல்லத்தரசிகள் மத்தியில் மட்டுமல்லாமல் சில குறிப்பிட்ட தொழிற்சாலைகளிலும் மனிதர்களின் வேலை செய்யும் முறையை கற்றுக்கொள்ளும் வகையில் இப்படிப்பட்ட ஒரு புதிய வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், நம் தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தை தலைமையகமாக கொண்டு இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் செயல்பட்டு வரக்கூடிய ஆப்ஜெக்ட் பேஸ் அப்படிங்கிற ஒரு ஏஐ நிறுவனம் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இது உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. இவ்வாறு வீடியோ பதிவு செய்வதை எக்கோசென்ட்ரிக் டேட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் சாதாரணமாக வீடியோ எடுக்காம அவங்க தன்னுடைய தலையில கேமரா மாட்டிக்கொண்டு வீடியோ எடுக்க வேண்டும் அப்படின்னு உங்களில் பல பேருக்கு கேள்விகள் எழலாம். அதாவது ரோபோக்களுக்கு மனிதர்களின் பார்வையில் உலகம் எப்படி தெரிகிறது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்யப்படுகின்றது. இதை தான் எக்கோசென்ட்ரிக் டேட்டான்னு டெக்னிக்கலாக சொல்றாங்க. தலையில ஸ்மார்ட் போன் அல்லது கேமராவை மாட்டிக்கொண்டு வேலை செய்யும் போது நம்முடைய கைகள் எப்படி நகர்கின்றன, பொருட்களை எவ்வாறு நாம் பிடிக்கிறோம் என்பதையெல்லாம் ரோபோக்களால் மிக துல்லியமாக கற்றுக்கொள்ள முடியுமாம். சென்னை போன்ற நகரங்களில் வசிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் காய்கறிகளை நறுக்குவது, துணிகளை மடிப்பது, பென்சில் சீவுவது, தண்ணீர் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புவது மாதிரியான வேலைகளை செயற்கையான சூழலில் மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். கரூரில் ஜவுளி தொழிற்சாலைகள்லையும் பெங்களூருவில் பூக்கட்டும் தொழிலாளர்களிடமும் இந்த மாதிரி கேமராக்கள் மூலமாக வீடியோக்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஏஐ நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படுகின்றது. உலக அளவில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அதாவது 2050ஆம் ஆண்டுக்குள்ள 100 கோடிக்கும் அதிகமான ஹியூமனாய்டு ரோபோக்கள் பயன்பாட்டுக்கு வரலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய வேலைக்கு நாமே உழை வைக்கும் வகையில் இப்படி மெஷினுக்கு ட்ரைனிங் கொடுக்க மனுஷனையே பயன்படுத்துவது சரியா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. இதனால் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற அச்சமும் நிலவுகின்றது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இதுவரைக்கும் நாம் எல்லாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஐடி துறையை சேர்ந்த பணியாளர்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு. ஏன்னா ChatGPT மாதிரியான விஷயங்கள் ஒரு கோடிங்கையே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருது. ஆனால் இந்தியாவில் சுமார் 50 கோடிக்கும் அதிகமான முறைசாரா தொழிலாளர்களின் வேலைக்கும் இது ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது இதன் மூலமாக நிரூபணமாக இருக்கிறது. அவங்களோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு வெறும் 250 ரூபாய்க்காக செய்யப்படக்கூடிய இந்த வேலை எதிர்காலத்தில் சாதாரண மனிதர்களின் அன்றாட வேலை வாய்ப்பையே பறித்துவிடும் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளது. 250 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எதிர்காலத்தில் மனிதர்களின் வேலை வாய்ப்புகளை ரோபோக்கள் கிட்ட நாம இழந்து விடுவோமோ என்று சமூக வலைதளங்களில் பலரும் கவலை தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து கோவையை சேர்ந்த ஒரு தனியார் ஏஐ நிறுவனத்தினுடைய CEO திரு ஹர்ஷவர்தன் அவர்கள் கூட நம்ம உரையாட இருக்கிறோம். இந்த நேரத்தில் அதாவது இப்படிப்பட்ட வேலைகளை நம்ம மனிதர்கள் மூலமாக ரோபோக்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகின்றது. திரு ஹர்ஷவர்தன் தற்போது நம்மிடையே இருந்திருக்கிறார். சார், இப்போ சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே மனிதர்கள் மூலமாக வீடியோக்களை கேப்சர் பண்ணி அதுதான் ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படும்னு சொன்னா, இவங்க தப்பா செஞ்சா ரோபோவும் தப்பா தானே கத்துக்கும். எப்படி இது சரின்னு அவங்க உறுதிப்படுத்துவாங்க? சார், இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தப்பு செய்யறது இல்லைங்களா? பல பேர் பல மாதிரி தப்பு செய்யலாம் அந்த செயலை செய்யும் போது. ஸோ ரோபோ பல ஆயிரக்கணக்கான வீடியோகளை இப்போ அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஒரு பல ஆயிரம் மேபி பல கோடிகள் கூட வந்துட்டு ஒரே செயலை வந்துட்டு அந்த ரோபோக்கு காட்டி அந்த செயல்ல வந்துட்டு எது துல்லியமான மோஸ்ட் அக்யூரேட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு டூ அதையும் வந்துட்டு அந்த ஏஐ அதை டிட்டர்மைன் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, அது கரெக்டாக தான் பண்ணுதா அப்படின்ட்டு செக் பண்றது. அது டைரக்டா இந்த டேட்டா வந்து அப்படியே ரோபோட்டுக்கு போயிடாது. நடுவில் இன்னொருத்தர் இருப்பாங்க அதை செக் பண்றதுக்காக எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கரெக்ட் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி தவறுகள் வந்துட்டு வரத்தான் செய்யும். பட் அதை வந்து கூடிய சீக்கிரத்துல ஏஐ கத்துக்கிட்டு அது சரி பண்ணிக்கும். இப்போ இன் ஃபியூச்சரில் எந்த மாதிரியான வீட்டு வேலைகளுக்கெல்லாம் ஹியூமனாய்டு ரோபோக்கள் வந்து பயன்பாட்டுக்கு வரலாம்? வீட்டு வேலைக்குன்னு பார்த்தோன்னா நான் யோசிக்கிறது வந்துட்டு கண்டிப்பா குழந்தைகளை பார்த்துக்கொள்றது, செக்யூரிட்டி, அப்புறம் முதியோர்களுக்கு உதவுவது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்பிள் டாஸ்க்ஸ். பட் வந்து இது எல்லாரும் வீட்லயும் இதெல்லாம் தேவை இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்துட்டு யாரையோ சம்டைம்ஸ் நம்பி வெளியே வரோம். இந்த மாதிரி வேலைகளெல்லாம் ஐ திங்க் முதல்ல எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மனிதர்களுடைய வேலையை பறிப்பதற்கு மனிதர்களை வச்சே மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா அப்படின்னு விமர்சனங்கள் எழுத, இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனம் ஓரளவுக்கு சரியானதுதான். பட் நம்ம பண்ணாட்டி இன்னொருத்தங்க ட்ரைனிங் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அதனால எல்லாரும் பயந்துட்டு சரி அட்லீஸ்ட் இப்பயாச்சும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சம்பாரிச்சுக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எல்லாரும் பண்றாங்க. இது ஒண்ணு. பட் இதை விட இன்னொன்னு ஐ திங்க் சிந்திக்கணும். அட்லீஸ்ட் இந்த செயல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு முறையாக இதனாலதான் இந்த மாதிரி இந்த வீடியோனால என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வந்துட்டு தெரியுமா, அவங்க கிட்ட ஃபுல்லா ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதான் நம்ம வந்துட்டு கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும் இந்த டைம்ல. இப்போ 1 மணி நேரத்திற்கு வெறும் 250 ரூபாய் தான் கொடுக்குறாங்கன்றதே உழைப்பு சுரண்டலா தானே பார்க்கப்படுகிறது. சரி, யாரும் வற்புறுத்தல இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு பண்ண வேண்டும்னா பண்ண தேவையில்லை. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளர் வந்து ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சு. நீங்க வந்து ஒரு மணி நேரத்துக்காக 250 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவா தான் தோணுது. ஸோ எல்லாரும் வந்துட்டு யோசிக்காம இப்போ குறுகிய காலத்துல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செயல்ல எல்லாருக்கும் பண்ணத்தானே தோணும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இதே போல 90களின் பிற்பகுதியில் கணிப்பொறிகள் அறிமுகமான போது கூட இதே மாதிரியான ஒரு விமர்சனங்கள், அச்சம் வந்து மனிதர்கள் மத்தியில் இருந்தது. கணிப்பொறிகள் வந்த பிறகு மனிதர்களின் வேலைவாய்ப்பை அது வெகுவாக பறித்துவிடும் என்று அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பிறகு மனிதர்களுக்கு எந்த வகையில் கணிப்பொறிகள் உதவியாக இருந்தது அப்படிங்கிறத நடைமுறையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஹியூமனாய்டு ரோபோக்களுக்கான இந்த தொழில்நுட்பம் என்பது எதிர்காலத்தில் மனிதனுக்கு பல வகையில் உதவக்கூடுமா அல்லது மனிதனுடைய வேலைவாய்ப்பையே பறிக்கக்கூடிய அளவுக்கு அதன் தாக்கம் இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.